நான் ரிஷா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க எல்லாரும் வந்து கமெண்ட்ல டே இன் மை லைஃப் கேட்டதுனால we are going to do a day in my life vlog. ஸோ இன்னைக்கு எங்க போறோம்னா, என்னோட காலேஜ்க்கு போறோம். எதுக்கு போறோம்னா, என்னோட எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சைன் பண்ணணும். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. ஸோ we are going there. Let's meet you there. அதுக்கு முன்னாடி கெட் ரெடி வித் மீ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சீரம் போடுறோம் கைஸ். இதுதான் நான் போடுற சீரம். போட்டுடலாம். இப்படிதான் வலிக்கிட்டு போயிடும். காசெல்லாம் இப்படியே வலிக்கிட்டு போகுது. என்ன பண்றது? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கரெக்ட் தான். மாய்ஸ்சரைசர் கைஸ். மாய்ஸ்சரைசர் போடுறது ரொம்ப மேண்டட்டரின்னு சொல்றாங்க. irrespective of what skin type you are. இருக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே வா. ஸோ மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கலாம். அடுத்து சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாம் கைஸ். சச் அ கிளம்சி ஃபெல்லோனா. வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு அதுக்கு நான் படுற பாடு இருக்குது தெரியுங்களா? சன்ஸ்கிரீன் எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கீழே கொட்டி ஏன் கேட்குறீங்க? ஒரே கிளம்சிங்க. ஸோ சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாம். இப்படி அளவாக காட்டுறேன் நினைக்காதீங்க, நிறைய போடுவேன். அடுத்து என்ன போடணும்? ஏதோ ததக்கா முதக்கான்னு போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்குன்னு தான் நம்புகிறேன். ஓகே ஃபைன். அடுத்து தலை சீவிக்கலாம் கைஸ். காலேஜ் போகலாமா? ஸ்கூல் போன மாதிரி வாட்டர் பாட்டிலு, லஞ்ச் பேகு இதெல்லாம் எடுத்துகிட்டு காலேஜ் போகலாம் வாங்க. ஒரு சைன் போடுறதுக்கு நான் இத்தனை எடுத்துகிட்டு போகிறேன். என்ன பண்ணுறது? வெளியில் சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொன்னால் என் மம்மி என்னை பொழந்து கட்டிடுவாங்க. ஸோ கிளம்பலாம். சூப்பர். அதாவது நம்மளுக்கு நேரம் அப்படியே சிறப்பாக இருக்குங்க. கேட்டை திறக்காமல் வந்துட்டேன். எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து ஃபோனுக்கு எந்த ஸ்டாண்டும் இல்லைங்க காரில் மாட்டுறதுக்கு. ஸோ ஸ்டியரிங்க்கு முன்னிட்டு வச்சுருக்கேன். யார் கார் ஓட்டுறதா இருந்தாலும் சீட் பெல்ட் இஸ் மேண்டட்ரி. அதனால் சீட் பெல்ட் போட்டுட்டு ஓட்டுங்க. இப்போ போகலாமா? இதுதாங்க சொன்னேன்ல, சீட்டில் வந்து ஸ்டாண்ட் இல்லைங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெக்கையும் வடக்கையுமா கார் திருப்பிட்டு இருக்கேன். மறுபடியும் விழுவோம், கண்டுக்காதீங்க. கேட் நம்ம தான் சாத்திட்டு வரணும். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா வெயில் நல்லா பல்ல காட்டுதுங்க. சீட் பெல்ட் போடுறோம், காலேஜ் போடுறோம், சைன் பண்ணுறோம். போலாமா? ஸோ ஹாய் கைஸ். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ரோடு கிராஸ் பண்ணாங்க. என்னை பார்த்து சிரிச்சாங்க, நானும் அவங்கள பார்த்து சிரித்தேன். அதுக்கப்புறம் இப்போ அதை பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு வந்து ஒரு ஞாபகம் வந்தது. நான் யூஜி படிச்சுட்டு இருந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கார்லலாம் போக மாட்டேன். நான் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போவேன். 2 பஸ் மாறி போகணும். அப்போ வந்து எப்போவுமே எல்லாத்துக்கும் விண்டோ சீட்டில் உட்காரக்கு பிடிக்கும் இல்லையா? எனக்கும் விண்டோ சீட்டில் உட்காரக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து நான் வந்து விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த அவினாஷி ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கேர்ள்ஸ் வந்து கார் ஓட்டிகிட்டு போவாங்க. அப்போ வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா, ரிஷா நம்ம எப்போ இந்த மாதிரி அவினாஷி ரோட்டில் இந்த மாதிரி கார் ஓட்டிட்டு அப்படிலாம் எப்போ போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நானுமே வந்து அந்த மாதிரி கார் ஓட்டிகிட்டு போகிற அக்காவை பார்த்தா சிரிப்பேன், ஹாய் காட்டுவேன், இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு டக்குன்னு வந்து இவங்க வந்து என்னை பார்த்து ஹாய் காட்டி சிரிக்கும் போது அந்த ஞாபகம் வந்தது. இப்போ நான் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து நான் கார் ஓட்டிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். அதாவது நம்மளும் ஒரு நாள் வந்து அதே அவினாஷி ரோட்டில் கார் ஓட்டிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து நான் ஒன்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். அண்ட் ஐம் லிவிங் இட் நவ். ஸோ இதனால் நான் கூற வரும் கருத்து என்னவென்று பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அதாவது நல்ல நல்ல விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள்.
நான் வந்து என் மம்மி அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது நம்ம எப்பவுமே வந்து இது நம்மளுக்கு நடக்குமா, நடந்துருமா, இல்லை டவுட்டாக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது. அது நடக்கும், நடந்து தான் தீரும், நடக்காமல் வேற எங்கே போக போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோன்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதாவது நான் கூற வர கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, நல்ல நல்ல விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த பொண்ணு என்னை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அதனால தான் டக்குனு உங்ககிட்ட சொன்னேன். ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைக் பஸ் ஏறும்போது ஐ யூஸ் டு திங்க் நான் எப்போ இந்த மாதிரி காரில் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதே ரோட்டில் நான் என்னோட கைஸ் நம்ம என் காலேஜுக்கு வந்துட்டோம். ஸோ உள்ளே போகலாம். கேமராக்குள்ள வர மாட்டான் அதானே? கேமராக்குள்ள வர மாட்டியா? இவ்வளோ அடக்கொடுக்கமாக இருக்கு மச்சி. நான் இப்போ உடனே சொல்கிறேன், எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தது எல்லாமே இவன் தான். பிபிடியிலேருந்து பிடிஎஃப் வரைக்கும் என்ன வராது டாபிக் எதாவது சொன்னவங்க அதில் தான் பண்ணணுமா, எல்லாமே பண்ணி கொடுத்தது இவன் தான். டாப்பர் ஆஃப் த கிளாஸ், ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான் எல்லாத்துலேயும். 1ஆம் கிளாஸ்லேருந்து இப்போ காலேஜ் பிஜி படிக்கிறான், எம்பிஏ படிக்கிறான். அது வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க் தான். இந்த பிள்ளைலாம் செகண்ட் ரேங்க். இவனை போட்டி அடிக்க வரா. ஆனால் மாப்பிள்ளை எல்லாம் வந்து இதை போட மாட்டாங்க. இதை போட மாட்டாங்க. இல்லை கைஸ், நான் தான் ஃபஸ்ட் ரேங்க்கு, அவன் இல்லை. அதுக்கும் மேலேங்க டாப்பர் ஆஃப் த கிளாஸ். சரி பிபிடி பார்ப்போம். நல்லா இருக்கிற மாதிரி போட்டு சொட்டா தெரியாமடி இதையும் போடுறதா ஐடியா இருக்குங்க. இதுதான் இன்னைக்கு வந்து நான் ஷார்ட்ஸாக போட போகிறேன். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தம்ப்லைன் கொடுப்போமா ஏதாவது? எனக்கு அதெல்லாம் இன்னும் எடிட் பண்ண தெரியாது. அதையும் நெட்டு கனெக்ட் ஆகி தொலை மாட்டேங்குது. எனக்குன்னு பார்த்து இன்னைக்கு லேப்டாப் என்னைய போட்டு ப்ரெஷர் பண்ணுது. இதுக்கு தான் கைஸ் டைமுக்கு எல்லா வேலையும் பண்ணணும். கடைசி நிமிஷத்தில் வந்து இப்படி தான் உட்காந்து அறக்க பெருக்க மண்டை பிச்சுக்கணும். கேட்டுக்கோங்க, டாப்பர் சொல்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் லைஃபே அப்படி விட்டுறாங்க. அது போகிற ட்ராக்ல நம்ம ஒரு வாரமா 2 வாரம் தான் மாப்பிள்ளை இப்போ இப்படி நிற்கிறான். 2 வாரம் ஆச்சு கைஸ் இந்த பிபிடி முடிக்க வேண்டிய வேலை. இப்போ வரைக்கும் முடிக்க கிடையாது 2 பேரும். இது அப்பா இது சடோனே ஆயிடுச்சுல லேப்டாப்பு. சார்ஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வரேன். பாய் பாய். எப்படி நீ தூக்குற? என்னோட மனசாட்சி என்னங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. வாங்கின புதுசில் இந்த லேப்டாப் என்னென்ன பண்ணுவோம் தெரியுமா? இப்படி தான் எடுப்பேன். லேப்டாப் எடுக்கிறது இப்படி தான் எடுப்பேன். இப்படியே எடுப்போம், இப்படியே வைப்போம். இப்போ கீழே காட்டன் வச்சுக்குவேன். கீழே காட்டன் வச்சுக்குவேன். காட்டனில் தான் வைப்பேன். அதே மாதிரி இதாக சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இதில் வந்து தொட விட மாட்டார். ஓ, அவ்வளோ பராமரிச்சு இப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க. இப்படி இருக்கலாம். என்ன புதுசாக வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் அவங்க ஐயா. ஓஹோ, எங்கள் அப்பாலாம் அவ்வளோ பணக்காரங்களாம் கிடையாது, ஏழை தான். கிடையாதுங்க. நான் லோன் கட்டி தான் படிக்கிறேன். ஒரு வாரத்தில் ஐஃபோன் வாங்கினா, லேப்டாப் வாங்கினா எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக வாங்கலாம். அதான் மச்சி, இந்த டாபிக்கை எடுத்து எதுலடா கம்பைன் பண்ணணும்? சாட் ஜிபிடியில். சாட் ஜிபிடியில் கண்டென்ட் இருக்கா? இந்த கண்டென்ட் இருக்கா? நம்ம தான் பேஸ் பண்ணணுமா? கம்பைன் பண்ணணுமா, கம்பேர் பண்ணணுமா, இல்லை எனக்காவது கம்பெயின் தான் கேட்டுச்சு. இப்போ கேட்டு வருவோமா? ஐயோ டென்ஷனாக 4 தடவை போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாடா இன்னும் பருவா வர சொல்லுவான். 10 தடவை நான் போனாலும் அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. சாட்டிஸ்ஃபை புரியலையே. கீழே இங்கிலீஷ் தெரியாது நமக்கு. இவன் தெரியுமா இப்போ திருப்பி அனுப்பிச்சு விடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அவன் அப்போ நீங்கள் என்ன சொல்கிறாருன்னு கரெக்டாக கேட்குவோம். அதையாச்சும் கேட்குவோம். என்ன சொன்னீங்கன்னு கேள்வி. அதையாச்சும் சொல்லி கரெக்டாக கேட்குவோம்.